முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு அதற்கப்புறம் மெயின் மேட்டருக்கு நம்ம போகலாம். நேற்று சென்னையில் கடல் நீரை குடிநீராக்குகிற அந்த மையத்திற்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்தார். அவர் வந்த காட்சிகளை எல்லாமே நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்துருக்கலாம். தமிழகம் இதற்கு முன் கண்டிராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துச்சு. நானே பார்த்துருக்கேன். நள்ளிரவில் ஜனங்க குடத்தை தூக்கிட்டு தெருவாக தெரிஞ்சதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அதற்கப்புறம் 2 திராவிட அரசுகளும் கடல் நீரை குடிநீராக்குகிற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சென்னையில் ஒரு பெரிய அவலம் இல்லாத அளவுக்கு மக்களை வச்சுருக்கிறாங்க. இந்த நடுராத்திரிகள் குடத்தை தூக்கிட்டு அலைய வேண்டிய கட்டாயம் எந்த மக்களுக்கும் இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கி தண்ணீர் வசதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் முதல்வர் அவர்கள் இந்த கடல் நீர் குடிநீராக்குகிற திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துகிற எண்ணத்தில் அந்த மையத்திற்கு வராரு. வருவதற்கு முன்னாலேயே அங்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை நீக்கிறாங்க. அதாவது முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய கல்வெட்டை நீக்கிறாங்க. நான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லணுன்னு விரும்புகிறேன். இது அறிவுரையே கிடையாது, அன்பான வேண்டுகோள். இப்போ முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் மொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் ராஜா. அப்போ எங்கேயோ ஒரு சம்பவம் நடக்குது, எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவருடைய பார்வைக்கே சில நேரங்களில் வராது. இதை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு ஜால்ரா அடிக்கிற கும்பல் ஒன்று எப்போவுமே முதல்வர் செய்ய சொன்னார், இது முதல்வர் பார்த்தா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லியே ஒரு வேலையை செய்வாங்க. இது பெரும்பாலும் அதிகாரிகள் செய்வது அல்லது கட்சியில் இருக்கிற அல்லக்கைகள் செய்வது. இது 2ல் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த முன்னாள் முதல்வருடைய கல்வெட்டை அங்கிருந்து நீக்கியிருக்கிறாங்க. கட்டாயமாக விஜயனுடைய பார்வைக்கு இந்த விஷயம் போயிருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவர் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடைய பேர் என் கண்ணிலேயே தென்படக்கூடாது, இது போன்ற முக்கியமான திட்டங்கள்லாம் அவருடைய பேரே இருக்கக்கூடாதுன்னு ஒருபோதும் சொல்கிறவர் இல்லை. அப்படி சொல்கிறவராக இருந்தால் அவர் ஏன் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கே போய் அவரை சந்திச்சுட்டு வரணும்? அந்த மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார்ல, அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்வெட்டை அகற்றுவதில் எந்த லாபமும் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும். அப்போ இங்கே கீழே இருக்கிற அல்லக்கைகளும் அதிகாரிகளும் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு இன்றைக்கி முதலமைச்சருக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறத இந்த நேரத்தில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். எப்போவுமே ஒரு கோட்டை அழிப்பதில் நமக்கு வெற்றி வந்துடவே விடாது. அந்த கோட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் இன்னொரு பெரிய கோட்டை போட்டிங்கன்னா அந்த கோடு சின்னதாகிடும். அதைத்தான் நீங்கள் செய்யணும், அதை தான் இப்போ செய்யவும் போகிறீங்க. ஆக்சுவலாக இந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பதனுடைய காரணமாக தான் அங்கே வர்றீங்க, ஆய்வு செய்கிறீங்க. இதை இன்னும் எந்த அளவுக்கு பெரிதுபடுத்தலான்லாம் பேசுகிறீங்க, அதுக்கு எத்தனை கோடிகள் ஆகுங்கிறதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கவனிக்க போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற கல்வெட்டை தூக்கி யாருக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்? ஒன்றுமே கிடையாது. இந்த திட்டங்களை கடந்த 2 அரசுகளும் சிறப்பாக செஞ்சுருக்குங்கிறது யாரை தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ நேரடியாக பயன்பெற்ற மக்கள் இப்போ இந்த கல்வெட்டை தூக்கிட்டீங்கிறதுனால திமுக அரசில் இது நடக்கலை அப்படின்லாம் சொல்ல போகிறாங்களே என்ன? அதனால் இது மாதிரி ஒரு சீப்பான அரசியலை உங்களுக்கு கீழிருப்பவர்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை கண்டிச்சிருங்க, ஆரம்பத்திலே கண்டிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இது உங்கள் பார்வைக்கு வருதா என்னன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். இதற்கப்புறம் நேற்று தமிழகத்தை பரபரப்பாக்கி இன்னொரு சம்பவம். தனுஷனுடைய ரசிகர் மன்ற கொடியை சோசியல் மீடியாவில் பரவ விட்டாங்க. முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் எங்கு திரும்பினாலும் தனுஷனுடைய இந்த கொடி, அவருடைய ரசிகர்கள் அந்த கொடியை கட்டிட்டு காரில் வர்றது, அப்புறம் கொடியை கட்டிட்டு இந்த கொடியை வைக்கிறது, அல்லது காரில் இந்த கொடியை பொருத்துவது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் பயங்கரமாக நிறைஞ்சு நின்றுச்சு. கிட்டத்தட்ட 1700 ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டில் மட்டுமே தனுஷுக்கு இருக்குது. அப்போ இது ஏதோ சும்மா அப்படியே ஒரு கணிசமான எண்ணிக்கை அப்படின்லாம் நம்ம கடந்து போயிட முடியாது. ஒரு மன்றத்தில் குறைந்தது நீங்கள் 100 பேர் கணக்கு வச்சா கூட அது ஒரு வலுவான எண்ணிக்கை. அவர்களெல்லாம் செயல்பாட்டில் இறங்கினாங்கன்னா நிச்சயமாக ஒரு வலுவான ஆட்களாக இங்கே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் திடீரென்று இவர்கள் கிளம்புவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு புரியவே இல்லை. ஆக்சுவலாக 12 வருடத்திற்கு முன்பு இந்த கொடியை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவர்களுடைய படம், அதாவது தனுஷுடைய படம் வெளிவரும்போது அந்த தியேட்டர்கள் இந்த கொடியெல்லாம்
கட்டியிருக்காங்க. அவங்களுடைய மன்றம் தொடர்பான விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த கொடியை அங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. பட் முதன்முறையாக நேற்று காரில் கட்டி கொண்டு அப்படி ஊர் ஊராக சுற்றின கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். திடீர்னு அது பூம் ஆகுது. அது காரணம் இல்லாமல் அது பூம் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்படி மெல்ல விசாரித்தோம்னா இங்கே கிடைக்கிற தகவல் வந்து கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்னென்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலிலே அவங்க பல இடங்களில் போட்டியிடுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தலைமையும் முதுகில் தட்டி கொடுத்து நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்வதாக நாம் கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு தேவையான இந்த பணப்பசை எல்லாமே வழங்கப்படுங்கிற அளவுக்கு உத்தரவாதம் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கு தெரியுது. அப்போ இந்த முதல் துவக்கம் எதை நோக்கி போகுங்கிறது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கு தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். அது வந்து இன்னாரும் வரணும் வரக்கூடாது அப்படிங்கிற எந்த கட்டாயமுமே கிடையாது. முள்ளமாரிகளும் முடிச்சவிக்கிகளும் பிக் பாக்கெட்காரர்களும் அல்லது வந்து அடுத்தவன் நிலத்தை ஆட்டையை போடுறவங்களும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் அரசியலுக்கு வரும்பொழுது தனுஷ் போன்றவர்கள் ஒரு நடிகர், அவர் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அழுத்தமான கேள்வி. நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிறதுல நான் ஆரம்ப காலத்திலிருந்து உறுதியோடு இருக்கிறவன், இப்போவும் அதுதான் உறுதியாக இருக்கேன். இப்போ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தலைவனாக இங்கே மாறி ஒரு வலுவான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன தான் வந்து அது மைனாரிட்டி அரசாக இருந்தால் கூட, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு நடக்கிற அரசாக இருந்தால் கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு ஒரு 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சியை தகர்க்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு எல்லாமே இந்த ஆட்சி 6 மாதத்தில் கவுந்துடும், 3 மாதத்தில் கவுந்துடும்லாம் ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தப்பு இல்லை. எதிர்க்கட்சிகள்னால் அப்படி தான் இருக்கும். முடிந்தவரை கவிழ்ப்பதற்கான வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சில வேலைகளில் ஈடுபட்ட ஒரு 9 பேர் இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. ஒரு பெரிய சர்க்கிளை போட்டு அவங்க எல்லாரையும் அந்த சர்க்கிள்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளை காவல்துறை பார்த்துக்கிட்டு இருக்கு. கட்டாயமாக இதனுடைய ஆணிவேர் என்ன அப்படிங்கிறத அறியப்பட்டு நசுக்கப்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நடிகர் இவ்வளவு பெரிய வெற்றி தலைவராக மாறி இருக்கார். பல பேருக்கு அது முன்னுதாரணமாக மாறி போச்சு. இன்றைக்கி பல நடிகர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவோடையே தெரியுறாங்க. ஒரு முதலமைச்சர் மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சும்மா சாதாரண நடிகர்கள்லாம் பார்த்தா கூட இப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு நான் தான் வருங்கால முதலமைச்சருங்கிற லெவலில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இதில் பல குட்டி நடிகர்கள், பொட்டி நடிகர்கள், இவங்க எல்லாமே வந்து ஆளுங்கட்சியை நோக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது? இந்த மன்சூர் அலிகான், ரவி மரியான்னு கொஞ்சம் பேர்லாம் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பச்சையாக தென்படுது அங்கெல்லாம் ஓடிடுறது. அந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம், ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இதில் தனுஷ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எண்ணத்தோடு உள்ளே வந்திருக்கிறதா நமக்கு புரியுது. அவரை இயக்குகிறவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஏதாவது அவர்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏன் போயஸ் கார்டனில் நான் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்லாம் புலம்புவார். ஏன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலி எனக்கு வரக்கூடாதா அப்படின்னு கூட அவர் கேட்கலாம். அந்த உரிமை அவருக்கு இருக்குது. அது வேறு விஷயம். கனவு காண்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுனீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கு இந்த 60 ஆண்டு கால அரசியலை கையில் எடுத்து கொண்டு ஒரு பெரும் வேகத்தோடு பயணித்த பல கட்சிகள் சொல்கிறது என்னென்னா, நீ ஜெயிலுக்கு போயிருக்கிறியா, மக்களுக்காக போராடி இருக்கிறியா, நீ என்ன பண்ணியிருக்க, எந்த லட்சணத்தில் இப்போ நீ வந்து ஆட்சியில் உட்காந்துருக்க அப்படின்லாம் தொடர்ந்து தாவேக்காவை நோக்கி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை முறையே மாறி போச்சு, திங்கிறது கூட மாறி போச்சு. அவன் பீஸா பர்கர்னு தின்னுவிட்டு அப்படி போயிட்டுருக்கான். நம்ம காலத்தில் வந்து நம்ம சாப்பிட்ட பொருளெல்லாம் இன்றைக்கி நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குற அளவுக்கு இந்த சாப்பாட்டு முறையே மாறி போச்சு, வாழ்க்கை முறை மாறி போச்சு. அப்படிப்பட்ட காலத்தில் நீ ஜெயிலுக்கு போனால் தான் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு அவன் திருப்பி கேட்குறான். நமக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குன்னு நமக்கு புரியல. ஏன் ஜெயிலுக்கு போகணும், ஏன் செக்கு இழுக்கணும், நீ என்ன ஜெயிலுக்கு போய் வஉசி மாதிரி செக்கு இழுத்தியான்லாம் கேட்குறான். ஸோ அப்படி இருக்குது இவங்களுடைய பார்வை. ஸோ இந்த காலத்தில் தனுஷ் மாதிரி ஒருத்தர் இங்கே வர்றாரு அப்படின்னா என்ன அஜெண்டாவில் வர்றாரு, இவர் ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஜெயலலிதா அவர்கள், ஒரே ஒரு எம்ஜிஆர் அவர்கள், ஒரே ஒரு கலைஞர் அவர்கள்ங்கிற மாதிரி தான் ஒரே ஒரு விஜய். இங்கே வந்து அவரை பார்த்துட்டு நான் வர்றேன், என்னால் வந்து முடிஞ்சிடும், நான் கிழிச்சிருவேன் அப்படின்லாம் நினச்சிட்டு வர்றவருங்க கட்டாயமாக வந்து பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற அந்த பலம், அவருக்கு அடுத்து வரப்போகிற அந்த அடுத்த ஜென்சி கிட்ஸு இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கான வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுகிற உரிமை வரும்போது அது ஒரு பெருங்கூட்டம் இங்கே உள்ளே வரும். அப்போ விஜய் ஆவதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி தனுஷ் வந்து
ஒரு முக்கியமான ஹீரோவாக இருக்கார், அது வேறு. ஆனால் அவர் விஜய் இடத்துக்கு வருவதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல அந்த இடத்துக்கு நீங்கள் சினிமாவில் வந்த பிறகு தான் அரசியலுக்கு வந்து என்னன்னு பார்க்க முடியும். ஸோ இருந்தாலும் கனவு காண்பதற்கு உங்களுக்கு நிறைய உரிமை இருக்குது, நிறைய கனவு காணுங்க. ஆனால் அது பகல் கனவாக மாறிடாமல் பார்த்துக்குங்க.